ஹலோ ட்ரேடர்ஸ் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். ஜென்ரலாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட் எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து இண்டிகேட்டர் சில பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எஸ்எம்சி அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எஸ்எம்சின்னா என்ன, ஸோ பேசிக்காக நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிஃப்டி இன்ட்ராடே சார்ட்ல இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னுமே இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எஸ்எம்சி அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நீங்கள் ஜென்ரலாக ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிறத எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் நம்ம பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஹை பாயிண்ட், இங்கே வந்து ஒரு ஹையர் லோ பாயிண்ட், இங்கே ஒரு ஹையர் ஹை, தென் ஹையர் லோ. ஸோ இப்படி வந்து மார்க்கெட் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகி மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இதை வந்து நம்ம பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இங்கே மார்க்கெட் ஹை, தென் வந்து லோ வந்திருக்கு, தென் வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகி எகெயின் லோவர் லோ, இது இப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ தட் வந்து இதை வந்து நம்ம செல் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாலுமே இது வந்து ஜென்ரலாக இப்படி இருக்கும்னு நம்ம படிச்சிருப்போமே தவிர ஆக்சுவல் மார்க்கெட்டில் வரும்போது இன்னுமே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பார்ட்டே எடுத்துக்கலாமே. ஸோ இந்த பார்ட்டே ரியல் மார்க்கெட்டில் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரே ஸ்ட்ரைட் லைனாக போகாது. இந்த லோ டு ஹை வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனாக போகாது. எப்படி போகும்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும், அண்ட் எகெயின் கீழே வரும், அண்ட் மேலே போகும், கீழே வரும், அண்ட் அகெயின் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கும், அண்ட் அகெயின் மார்க்கெட் மேலே போகும். இப்போது இதுதான் அந்த லோ டு ஹையாகவே இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா இந்த ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பார்ட் அந்த ஹை டு ஹையர் லோ, ஸோ அதுவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இப்படி வரும், அண்ட் அகெயின் சைட்வேஸ் போகும், கொஞ்சம் மேலே போகும், அண்ட் அகெயின் மார்க்கெட் டக்குன்னு கீழே வரும். இப்படியே வந்து இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு அண்ட் அகெயின் இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலே போகும். ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கு மட்டும் இந்த மாதிரிங்கிறது இல்லாமல் ஈவன் ஒவ்வொரு ஸ்விங்ஸுக்குமே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஜென்ரலாக ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது இந்த எஸ்எம்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் இதை நம்ம இன்னுமே இன்டெப்த்தாக படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்எம்சின்னு சொல்கிறாங்களே இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அதாவது இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இது ஏன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்கிறாங்கன்னா முதல்ல இந்த ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட், ஒரு பேங்க்கோ, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த ஸ்மார்ட் மணி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸ் வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எஸ்எம்சியில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் நமக்கு எப்பவுமே வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவுமே முக்கியம். என்னென்னா அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம பில்டு பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் நம்ம ஃபவுண்டேஷன் சரியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா தென் வந்து அதை நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போதுமே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் அது என்னென்னு பார்ப்போம். இப்போது எஸ்எம்சியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிறது பிஓஎஸ். ஸோ இதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சிஹெச்ஓசிஹெச். இப்போது இந்த பிஓஎஸ் அண்ட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த பிஓஎஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஹெச்ஓசிஹெச் இது வந்து என்னென்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. சில பேர் பாஸ் சாக் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மாகவும் சொல்லுவாங்க. ஸோ பட் இதுக்கான ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, இந்த ரெண்டை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு 2 டேர்ம்ஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க, கரெக்டாக? இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு லோ பாயிண்ட், ஹை, தென் வந்து ஹையர் லோ, ஹையர் ஹை சொல்கிறோமா? இப்போது மார்க்கெட் எப்போ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுது. ஸோ தட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பை ட்ரெண்டில். இப்போ அதே இது வந்து ஒரு செல் ட்ரெண்ட் எடுத்துக்கலாமே. இப்போ மார்க்கெட் இப்படி கீழே வருது அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு ஹை பாயிண்ட், ஒரு லோ பாயிண்ட், ஒரு லோவர் ஹை, ஒரு லோவர் லோ. இப்போது மார்க்கெட் இந்த ஒரு லோ வந்து பிரேக் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போது இதில் வந்து நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து
அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறத சொல்லுது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தான் இது மீன் பண்ணுது. அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்கிறது. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இதில் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான ரீசன்னா இந்த ஹையர் லோ தான். ஆனால் இந்த ஹையர் லோக்குமே ஒரு வேலிடான ஹையர் லோவா அப்படிங்கிற நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் 3 வேல்யூஸ்க்குள்ளே இந்த ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 38.20 ஓகேங்களா, அதேமாதிரி 50%, 61.80 இந்த 3 லெவல்ஸில் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு திரும்பணும். இப்போ இல்லை இதுக்கு ரொம்ப கம்மியாக இப்போ ஒரு 38க்கு மேலே திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நம்ம வேலிடாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ நமக்கு வேலிட் அப்படிங்கிறது எங்கே வரும்னா இந்த 3 வேல்யூஸில் வந்து திரும்பிச்சு அப்படின்னா அது வந்து வேலன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதே தான் வந்து இந்த லோவர் ஹைக்குமே நீங்கள் ஹை டு லோ வந்து அதாவது நீங்கள் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லோவர் ஹை பாயிண்ட் வந்து இந்த 3 வேல்யூக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூவில் ரிட்டர்ன் ஆகிருக்கணும். ஸோ அப்போ அது வந்து நம்ம வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்டில் இப்படி போயிட்டு இருக்கு கரெக்டுங்களா. இப்போ எந்த ஒரு டைமில் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுதோ இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன் நம்ம இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம்னா இது வரைக்குமே இது போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட் கரெக்டுங்களா. ஆனால் எப்போ இந்த ஒரு லெவல் அதை பிரேக் பண்ணுச்சோ அப்பையிலேருந்து இது வந்து என்ன ஆயிடுச்சு செல் ட்ரெண்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு, அதோட கேரக்டர் மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ இதை தான் வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நீங்கள் வந்துட்டு செல் ட்ரெண்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்துட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு இந்த லெவலை தாண்டி இப்படி பிரேக் பண்ணும். ஸோ இந்த பிரேக் பண்ணுற லெவலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது வந்து பைக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஏர்லியராக வந்து மார்க்கெட் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக செல்லில் வந்துட்டு இருந்த மார்க்கெட் எப்போ இந்த லைனை தாண்டி க்ளோஸ் பண்ணுச்சோ அப்போலேருந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு பை ஆயிடுச்சு, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு, அதோட கேரக்டரே மாறிடுச்சு. அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது 2 சைட்லையுமே ஒர்க் ஆகும். ஒன்று பையிலிருந்து செல்லுக்கு மாறும்போதும் சரி, செல்லிலேருந்து பைக்கு மாறும்போதும் சரி நம்ம அதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். இதே தான் வந்து இந்த பிஓஎஸ்க்குமே அந்த பாஸ்க்குமே அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பை சைடில் வந்து எப்பப்போலாம் அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி புது ஹை ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம அதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதேமாதிரி லோவை பிரேக் பண்ணி எப்பப்போல்லாம் லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டு வருதோ அதை வந்து நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டவுன் ட்ரெண்ட்னே சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டும் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும். இப்போ இதுக்கடுத்து நம்ம முக்கியமாக என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா 3வது வந்து ஸ்ட்ராங் ஹை. ஸோ இந்த ஸ்ட்ராங் ஹைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 4வது வந்து ஸ்ட்ராங் லோ, இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங் ஹைலேருந்து வரலாம். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே, பை ட்ரெண்ட் போனதே எடுத்துக்கலாம். மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு க்ளீனாக பை ட்ரெண்ட் போயிருக்கு. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு லெவலில் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் ஆகி நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு விச் இஸ் செல்லாம் மார்க்கெட் மாறிடுச்சு. இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஹை வருது பார்த்தீங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் ஹை இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா ஸ்ட்ராங் ஹை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் இதை தாண்டி போக முடியல, இந்த லோவை பிரேக் ஆயிடுச்சு கரெக்டுங்களா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங் ஹை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ என்னென்னா ஸ்ட்ராங் லோனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டே இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இப்போ இந்த கீழே வரும்போது என்னென்னா ஒரு லெவலில் மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி போயிடுச்சு. அப்போது இந்த ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு லோ. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா ஸ்ட்ராங் லோ அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் இதை ஃபர்தராக பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ராங் லோன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு 2 முக்கியமான விஷயம். ஒன்று ஸ்ட்ராங் ஹை, ஸோ அது வந்து பை ட்ரெண்டில் வர்றது. இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் லோ, அது வந்து ஒரு செல் ட்ரெண்டில் பாட்டமில் வர்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போது இந்த 2 உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது வந்து வீக் ஹை, 6வது வந்து வீக்
லோ. ஸோ இந்த ரெண்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வீக் ஹை அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு டைம் என்ன ஆகுது, பை ட்ரெண்ட் போகுதா. இப்போ இது வந்து ஒரு ஹை, கரெக்டுங்களா. இது வந்து ஒரு ஹையர் ஹை. அப்போ ஒரு டைமே மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுது, இங்கேயுமே ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டையுமே அதாவது வீக் ஹை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த வீக் ஹை. அப்போது வீக் லோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதே மாதிரி மார்க்கெட் என்ன ஆகுது, உங்களுக்கு கீழே வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு டைமே மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த லோவை கட் பண்ணுது, தெரியுதுங்களா. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஹை, இது வந்து ஒரு லோ, லோவர் ஹை, லோவர் லோ, கரெக்டுங்களா. அப்போ இந்த லோ ஓவர் டைம் கட் பண்ணுது, இங்கேயுமே அந்த லோவை கட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வீக் லோ அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம மொத்தம் ஒரு 6 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம ட்ரெண்டே வந்து டிசைட் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா ஸ்ட்ராங் ஹை அண்ட் ஸ்ட்ராங் லோ, அதுக்கடுத்து வீக் ஹை அண்ட் வீக் லோ. ஸோ இது எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து இது ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் என்னென்னா, இப்போ இது எல்லாமே இவ்வளோ பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சார்ட்ஸ்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இன்ட்ராடே சார்ட் வந்து எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு என்ன சார்ட் வேணுமோ, என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து நம்ம அங்கே படித்ததை இங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் அதுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பை ட்ரெண்ட் அண்ட் செல் ட்ரெண்ட், இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வருது அண்ட் எகெயின் மார்க்கெட் மேலே போகுது, எகெயின் மார்க்கெட் கீழே வருது அண்ட் எகெயின் மார்க்கெட் மேலே போகுது, எகெயின் கீழே மேலே கீழே மேலே அண்ட் எகெயின் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஃபர்தராக இந்த இடத்துல கீழே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது வந்து ஒரு செல் ட்ரெண்டில் க்ளீனாக வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு இருக்குது. இப்போது இந்த இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா, நம்ம அங்கே படித்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே வந்திருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டைமே வந்து பாருங்கள், நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா அரவுண்ட் இந்த ஒரு லெவலில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஒரு லெவலில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு லெவலில் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் லெவல், தென் இந்த லெவல். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த லோவை பிரேக் ஆக என்ன அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டினியூ ஆகிட்டே வருது. ஆனால் இப்போ இதுக்கு அடுத்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கும்போது நம்ம இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, நமக்கு இத்தனை இடத்துல வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருந்தாலுமே இந்த ஒரு பர்டிகுலர் லெவல், அதாவது இந்த லெவல்னால் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக வந்து என்ன நடக்கும், ஆக்ட் ஆகும். ஏன்னா இப்போ இது வரைக்குமே பாருங்கள், ஒரு டைமே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்கெட் உங்களுக்கு கீழே வருது, எகெயின் மேலே போகுது, மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணுது, எகெயின் மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது அண்ட் எகெயின் மேலே கீழே பிரேக் பண்ணுது, மேலே எகெயின் கீழே, தெரியுதுங்களா. ஆனால் இப்போ இதே இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் லெவல் வந்து எடுத்து பாருங்கள். மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த லோ வந்து ஃபார்ம் ஆகுது அண்ட் எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து என்ன ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்போர்டில் வந்து மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஈவன் நீங்கள் அதுக்கடுத்து இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு மார்க்கெட் எதுக்கு தான் போயிருக்கு, மேலே அப்போர்டில் தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த புல் பேக்குக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னம்னா ஒரு 3 ரேஷியோ வந்து சொல்லியிருந்தோம். 38.20, 50%, 61.80. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக அனலைஸ் பண்ணலைனாலுமே நீங்கள் ரொம்ப உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அனலைஸ் பண்ணிங்கனாலுமே போதும். ஒரு 2 ஸ்விங்ஸ் கூட எடுத்து பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக பண்ண உங்களுக்கே வந்து பழகிடும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த லோ வந்து பிரேக் ஆகிருக்கு, எகெயின் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ தட் வந்து இது வந்து ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணால் இம்மீடியட்டாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணணுங்கிறது இல்லை. நான் முன்னாடியே சொன்னால் எகெயின் மார்க்கெட் வந்து அந்த புல் பேக் வந்து வரும். ஸோ அதுக்கடுத்து திருப்பி அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டாப்பில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நம்ம 3 லெவல் சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா. அதாவது ஒன்று வந்து 38.20,
இன்னொன்று வந்து 50%, இன்னொன்று வந்து 61.80. ஸோ இதுதான் இந்த 3 லெவல். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த 3 லெவல். இப்போ இந்த 3 லெவலில் தான் வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்சல் ஆகும். பட் இது வந்து நம்ம என்ட்ரி எப்படி ப்ரிசைஸ் பண்ணுறதுங்கிற இன்னொரு இதில் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னா, அதாவது ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தென் வந்து புல் பேக் போகும்போது அது இந்த 3 லெவலில் ஹிட் ஆகிட்டு எகெயின் மார்க்கெட் என்ன பண்ணணும், இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த இடத்துல எகெயின் இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. எகெயின் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா மேலே போகுது. மேபி இது வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா 38.20 அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு தான் அங்கேருந்து கீழே வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ட்ரெண்ட் கண்டினியூஷன். ஸோ அதுக்காக நம்ம அது வந்து யூஸ் பண்ணுறோம். அதுலேயுமே வந்து அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்துமே நம்ம பை ட்ரெண்டில் இருக்கோம்னா ஹையர் லோவில் என்ட்ரிஸ் பார்ப்போம். இல்லை நம்ம வந்து செல் ட்ரெண்டில் இருக்கோம்னா லோவர் ஹைஸில் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த லோவர் ஹைக்கான பாயிண்ட்டு. ஸோ அதுவுமே என்ன ரேஷியோவில் அது ரிவர்சல் ஆகணும் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டருமே நம்ம இன்ட்ராடேக்குள்ளே தான் பார்த்துருக்கோம். இப்போதைக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம இதை வந்து இன்னுமே எஃபெக்டிவாக நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நான் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இது நிஃப்டியில் 3 மினிட்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை 5 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸில் வேணுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ அதுக்கடுத்து ரெஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகைன் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா டேர்ம்ஸையுமே ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை அனலைஸும் நம்ம தன் வெப்லேயோ இல்லை தன் ஆப்லேயோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸில் அடுத்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெருசு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் அவங்களுக்குமே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.